என்னது ஆல்ஸு புகையிலை. இப்போ பெரியவங்கெல்லாம் புகையிலை போடுவாங்க. அதுவும் கடையை கேளுப்பா தம்பி, பாப்பா கேளுங்க. போதைப்பொருள் வந்து ஒரு நச்சு விஷக்கொல்லி, உயிர்கொல்லி தெரிஞ்சுக்கோங்க. போதைப்பொருள் விஷக்கொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அடங்குன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஆல்ஸு, புகையிலை, பீடா, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கஞ்சா, இந்த மாதிரி அபனி, இது மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து அதே மாதிரி இந்த போதைப்பொருள் கல்லு சாராயம் இங்கே வந்து அதெல்லாம் சொல்லுங்க. ஆமாம், தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீட்டில் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே நம்ம அப்பா அம்மா வந்து குடிப்பாங்க, அந்த பாட்டிலை வச்சு குடிக்கிறாங்க. அது வந்து கெடுதல். அப்பாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும், அப்பா இதெல்லாம் குடிக்கக்கூடாது, இது உடலுக்கு கேடு. அதாவது புகையில போகிறதுனால என்ன ஆகுதுன்னா கேன்சர், புற்றுநோய். கேன்சரை பற்றி தெரியுமா? மிக கொடிய நோய். புற்றுநோய் வந்து காப்பாற்ற முடியாது. அந்த ஆல்ஸ் போடுறவங்க, புகையிலை போடுறவங்க, இதெல்லாம் வந்து பெரிய நோய் வர்றதுனால அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாமளுமே கெட்ட பொருள்கள்லாம், நிறைய கிருமிகளான பொருள்கள்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. போதை பொருள்கள் அது மட்டும் இல்லை, கெடுதலாக இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் வகையெல்லாம் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. அது நன்றி பொருள்கள் தான். ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வந்து இந்த சில்லி சிக்கனு, இந்த கடையில் வந்து அருந்த ரைஸ் போட்டு வறுத்து கொடுக்குறாங்க. அதுவே வந்து நஞ்சு பொருள், விஷத்தன்மையானது. அதிலெல்லாம் கெமிக்கல்ஸ், அந்த சாஃப்ட்ங்கிறது ஒரு ஊற்றுவாங்க, அதெல்லாம் கெமிக்கல்ஸான பொருள். அதனால் எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வீட்டில் நம்ம தாத்தா, நம்ம அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி யாராவது இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க எடுத்து சொல்லுங்கள். அப்படி இது வந்து நஞ்சு பொருள், விஷத்தன்மையானது, உடலுக்கு கேடு, உயிருக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு. அதனால் வந்து நீங்கள் குடிச்சிட்டு அப்பா அம்மா இந்த சண்டைக்கு போவீங்க, தயவுசெய்து குடிக்காதீங்கப்பா, உங்கள் உயிருக்கு ஆபத்து. நெஞ்சில் வந்து என்னது ஹார்ட்லாம் வந்து அழிச்சுக்கிறோம், நுரையீரல், ஈரல் பகுதியெல்லாம் சாப்பிட்றோம். உங்கள் சிகரெட்டு குடித்தா என்ன ஆகுதுன்னா புகை போய் உள்ள நமக்கு ஈரல் இருக்குது, கல்லீரல். அந்த கல்லீரல் போய் அடைச்சிட்டு இருமல் வரும். இருமல் வந்து ஆஸ்மாவாக மாறும். ஆஸ்மா வந்து அந்த எச்சிட்டு போகும்பொழுது நமக்கும் பரவும். ஆஸ்மாவில் லொக்குன்னு இருமுவாங்க. அந்த இருமல் அந்த காரி துப்பும்பொழுது அதுலேருந்து கிருமிகள் வரும். அந்த கிருமி வந்து நம்ம உடலில் வந்து அட்டாச் ஆகிடும். அப்போ நாமளும் வந்து நம்ம கொடிய நோய்க்கு ஆளாகி ஆள் மெலிஞ்சு கடைசியாக இறந்துடுவாங்க. ஆமாம், அதுதான் வந்து இந்த நஞ்சு பொருள், இந்த புகையிலை, இந்த போதைப் பொருள் தடுப்புங்கிறது. அதனால் தயவுசெய்து சிகரெட் அடிக்கிறவங்க, புகையிலை பண்ணுறவங்க, இதெல்லாம் இந்தியாவில் சட்டம் போட்டாங்க. குடிக்கக்கூடாது, பொது இடங்களில் வந்து சிகரெட்டு குடிக்கக்கூடாது, பொது இடங்களில் புகையிலை, மது அருந்தக்கூடாது. மது வந்து ரொம்பவும் கொடிய நோய். மது குடித்தவங்க எல்லாமே சாப்பிட்டு அவங்க குடல்லாம் அரிச்சு கடைசியாக வந்து இதயம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பல விதமான கண்ணு தெரியாமல் கிட்னி பால்ஸ் ஆகி கடைசியாக இறந்துடுவாங்க. அதனால் தயவுசெய்து நம்ம வீட்டில் நம்ம நிறையா ஊர்லாம் திருத்த முடியணும். நம்ம சொந்தத்தில் நம்ம வீட்டில் குடும்பத்தில் அப்பாவோ, பெரியப்பாவோ, சித்தப்பாவோ, தாத்தாவோ, அண்ணனோ, தம்பியோ யாராவது இந்த மது அடிமையாக இருந்தாலும், புகையிலை குடித்தாலும், சிகரெட்டு குடித்தாலும் குடிக்காதீங்க, கெட்ட பழக்கம், நிறுத்திடுங்க, இது உயிருக்கு ஆபத்து, இறந்துடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் மாணவர்களுக்கு இந்த இந்த ஒழிப்பு தினத்தில் உங்களுக்கு போதைப் பொருளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னேன். ஏன்னா நிறைய நம்ம நேரம் வெயில் நினைக்கிறீங்க, அதனால் வெயில் அதிகமாக இருக்குது. அதனால் மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்னும் வந்து கிளாஸில் எடுப்பாங்க, கொஞ்சம் சொல்லுவாங்க. உங்களுக்கு சுற்றுச்சூழலை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. 4 வார்த்தை தெரிஞ்சாலும் போதைப் பொருள்னா என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, மோசமானது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் பிரேயருக்கு போடுமாறு வீட்டுக்கு எல்லாருமே உங்கள் வகுப்பறைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தலைமையாக